Hello friends, welcome back to another video. So இன்னைக்கு இந்த வீடியோ வந்து செம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் போது மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கவான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஜாப் இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2 years 3 years வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம மொபைல் கேமரா வச்சு நம்ம லேப்டாப்பு டெஸ்க்டாப்போட வெப் கேமராவாக வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கும், கிளாரிட்டி அந்த மாதிரி இருக்காது. நான் கை ஆடினேன்னா 10 செகண்ட் கழிச்சு தான் கை ஆடுமே அங்கே பிசியில். ஸோ அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ அதனால் நான் எதுவுமே அந்த பேஸ் பண்ணி வந்து வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதுசான ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் பார்த்தேன். அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நமக்கு ஆப்பாக அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன செட்டப் ஃபைல் ஒரு 20 MB 30 MB வந்து நினைக்கிறேன். அது வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு தனி கேமரா மாதிரி வந்து அந்த செட்டப் ஃபைல் வந்து உங்களுக்கு பிசிலையோ லேப்டாப்லையோ இன்ஸ்டால் ஆயிடும். நீங்கள் வந்து இப்போ நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பில்டின் கேமரா இருக்கும். அந்த பில்டின் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 மொக்கையாக இருக்கும். மீதி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ மேக்ஸிமம் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு கேமரா கிளாரிட்டி வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும். இன்பில்டு வெப் கேமரா சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் கேமரா வாங்கி தான் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நிறைய ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கிளாரிட்டியாக வருது. அந்த கேமரா நம்ம ஃபோன்லேயே 15,000 பட்ஜெட்கே அவ்வளோ சூப்பரான கேமரான்னு தரும்போது ஏன் லேப்டாப்பில் தரமாட்டுறாங்க இன்னும் எனக்கு புரியல. பட் ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ போகலாம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரண்ட் கேமரா நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த சின்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம கூகுள் மீட்டு இல்லைனா வந்து ஜூம் கால், வீடியோ கான்ஃபரன்ஸ், இப்போலாம் வந்து இன்டர்வியூவே ஆன்லைனில் தான் நடக்குது. அப்புறம் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா வந்து இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீடியோ காலில் போகும்போது ஓரளவு நமக்கு கிளாரிட்டியாக இருந்தால் தான் வந்து பார்க்குறவங்க இன்ட்ராக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஃபோனோட இது ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்ம ஃபோன்லேயே வந்து ஜூம், கூகுள் மீட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் பிசியில் நிறைய பேர் வந்து சேட்டிங் பண்ணும்போது இல்லைனா வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் போகும்போது அப்படின்னா வந்து நமக்கு வெப் கேமரா வந்து கன்ஃபார்மாக தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ரீயான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலோட வெப் கேமரா, மொபைலோட செல்ஃபி கேமரா வந்து வெப் கேமராவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ பெய்டு, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏன்னா ஒரு சின்ன அந்த கம்பெனியோட லோகோ மட்டும் அந்த டெக்ஸ்ட்டில் வரும், அதுவும் சைடில் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை வந்து நீங்கள் 2 மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வைஃபை பார்த்தீங்கன்னா வந்து சேம் நெட்வொர்க்கில் கனெக்டடாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வைஃபை வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னா ஃபோனும் அதே வைஃபைல கனெக்டாக இருக்கணும், லேப்டாப்பும் இல்லை டெஸ்க்டாப்பும் அதே வைஃபைல கனெக்டாக இருக்கணும். இது ஒன்று. இல்லை ப்ரோ, நான் வைஃபை இதெல்லாம் இல்லை, நான் கனெக்ட் பண்ணல, நெட்வொர்க்கே இல்லாமல் எப்படி நம்ம வெப் கேமரா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து USB கேபிள் மூலிமா நம்ம இந்த கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, செட்டிங்கில் போய்ட்டு நம்ம அந்த USB டீபக்கிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணால் போதும். டெவலப்பர் ஆப்ஷனில் நம்ம மொபைல் USB கேபிள், ஒரிஜினல் கேபிள் இருந்தால் ஓரளவு நல்லாயிருக்கும் ஸ்பீடு. ஒரிஜினல் கேபிள் இருந்திங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல்லேருந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் செல்ஃபி கேமரா வந்து நம்ம லேப்டாப்பு டெஸ்க்டாப்பில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட போகலாம். நான் ஒரு 2 ட்ரை பண்ணேன், ஓரளவு நல்லாவே இருக்குது. கிளாரிட்டியும் பிரைட்னஸும் நல்லா இருக்குது. நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை ஏற்கனவே நான் ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன். சாம்பிள் காமிக்கணும் இல்லையா, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது தெளிவாக கிளியராக பார்த்துங்க, உங்களுக்கு ஃபுல் ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து இரியன் நினைக்கிறேன். ஐரியன்னு தெரில, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் நீங்கள் இந்த வெப்பேஜ்க்கு நீங்கள் போயிடலாம். irian.com தான் இருக்குது. வெப்கேம் ஃபார் விண்டோஸும் இருக்குது, மேக்கும் இருக்குது, உபுண்டுவும் இருக்குது, 3 OSக்கும் இருக்குது கம்ப்யூட்டரோட. அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோருக்கும், நமக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் ஐஃபோனுக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போது இது வந்து நான் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் நான் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி ஏதோ இங்கே இருக்குது ஐகான். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் வந்து நமக்கு கம்ப்யூட்டரில் இந்த ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இப்போதைக்கு எதுவும் கனெக்ட் பண்ணலை. அதே மாதிரி அதே ஆப்போட இது வந்து நான் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதோட இது காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபோன்லேயே வந்து நான் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இரியன் வெப்கேம் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இப்போ வந்து நமக்கு ஃபோனில் வைஃபை வந்து சேமான நெட்வொர்க் தான் கனெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து லேப்டாப்லேயும் வந்து அதே வைஃபை கனெக்ட் ஆகிருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும்.
அதே வைஃபை தான் வந்து கனெக்ட் இருக்குது. நான் ஃபோனில் கண்டினியூ கொடுக்குறேன். வெயிட்டிங் ஃபார் த கனெக்ஷன் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுவுமே இது கிளிக் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கேமரா வந்து அதுவும் அங்கே நமக்கு ஸ்க்ரீன் ஆகுது. இது ஜஸ்ட் வந்து அதோட விண்டோவில் காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி கேமராவோட டிஃபால்ட் ஆப் இருக்குல்ல, நம்ம விண்டோஸ் 10 கேமரா அப்படின்னு அதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போட ஃப்ரண்ட் கேமரா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரியோனோட ஃப்ரண்ட் கேமரா. இதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது நான் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்டாண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓரளவு நல்லது. நான் இது வந்து ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வந்து ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு லைட்டிங் எங்கே கிடைக்குதோ அங்கே நீங்கள் வச்சிங்கன்னா வந்து ஓரளவு நல்ல ஸ்பீடாகவே இருக்குது. ஃபோட்டோ மோடு போனேன் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், ஃபோட்டோ மோடு போனேன் அப்படின்னா வந்து ஓரளவு ஹேங் ஆகுது. பார்த்தீங்களா, நமக்கு இது வந்து ஹேங் ஆகுது ஃபோட்டோ மோடில் இமேஜஸ்க்கு. பட் நான் வந்து இங்கே வீடியோ மோடு கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து ஸ்பீடாக தான் இருக்குது ஓரளவு. இப்போது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ இருக்காது பாருங்க. ஸோ வீடியோ மோடில் வந்து நல்லா சிங்க் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு கூகுள் மீட்டோ ஜூம் காலில் போகும்போது கூட வீடியோ கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. ரெசல்யூஷன் மாற்றினா கூட வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம விண்டோஸில் மாற்றிக்கலாம். இது ஒரு மெத்தடு, சேம் வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறது. ரெண்டாவது மெத்தட் வந்து நம்மளோட யூஎஸ்பி கேபிள் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வைஃபை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் லேப்டாப்பில். இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இது கட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இங்கே ஒரு கேட் வந்துடும், ஃபோனை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட் இது ஆகிட்டு இருக்கும் வெப் கேமராவில். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது நம்மளோட லேப்டாப்போட கேமரா. இது வந்து இப்போது இரியன் கேமரா வந்து ஒர்க் ஆகலை. லுக்கிங் ஃபார் த ஃபோன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து விண்டோவில் ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து எதுக்கு க்ளோஸ் பண்ணுவோம், ஓப்பனே பண்ணி வச்சுக்குவோம். ஒரிஜினல் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும் ஸ்பீடு. யூஎஸ்பியில் போகிற லேப்டாப்பில் அப்புறம் வந்து இதில் இரியன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த யூஎஸ்பி கேபிளை ஃபோனில் போடுறேன். செட்டிங்கில் யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்கும் அது உங்களுக்கு. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் காமிக்குதா? ஆக்சுவலாக யூஎஸ்பி கரெக்டாக போடலையா? ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நோக்கியா 6.1+ல் வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து சரியான லூஸாக இருக்குது கனெக்ஷன். அதனால் விட்டு வருது. நான் என்ன பண்ணிட்டேன், சாம்சங்கோட F41 இப்போ வச்சுருக்கேன் டெமோக்காக யூஎஸ்பி வயரில். ஏன்னா இது வந்து டைட்டாக இருக்குது பின்னு. அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் யூஎஸ்பி போர்ட் அதில் வந்து லூஸ் ஆகிடுச்சு. அதனால் கனெக்ஷன் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. விட்டு வருது, வரலன்னு இல்லை, விட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து இரியன் வெப்கேம் வந்து ஓப்பனாக வச்சுருக்கேன். ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனால் வந்து கனெக்ட் பண்ணல. யூஎஸ்பி கேபிள் வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேபிள் எடுத்து நான் இந்த ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆப் வந்து ஓப்பனாக இருக்கணும், அப்போ தான் வெப்கேம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். யூஎஸ்பி கேபிள் வந்து இப்போ நான் ப்ளக் பண்ணுறேன். ப்ளக் பண்ண விடனா வந்து நமக்கு அந்த ஆக்சஸ் கேட்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ், அதை அலோவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இஸ் மேட் வியா யூஎஸ்பி கேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துடுச்சு. இது நம்ம பேக்ரவுண்டில் நம்ம கேமரா ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நமக்கு இது காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது இந்த வீடியோ கேமரா. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் 150 தான் லோக்கல் ஸ்டோர் இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டாண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, ஓகே. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வாங்கினீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபோன் கேமரா வந்து மொபைல் ஃபோனில் வெப் கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம வெப் கேமராவோட கிளாரிட்டி. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மொபைலில் இருக்க செல்ஃபி கேமராவோட கிளாரிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இதுதான் என்னோட லேப்டாப்போட இன்பில்ட் டிஸ்பிளேயோட
அந்த வெப் கேமரா. இது நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் போகும்போதும் நமக்கு ஆப்ஷன் கிடைக்கும், இன்பில்ட் கேமரா வேணுமா இல்லை இரியனோட வெப் கேம் வேணுமா. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். நம்ம மொபைலோட செல்ஃபி கேமராவும் அதில் வந்து நமக்கு அந்த டிஸ்பிளே இது இன்பில்டு வெப் கேமராவும் வந்து அந்த டிஸ்பிளேயோட லுக்கே மாறிடுது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது கிளாரிட்டி. இன்னும் நோக்கியா 6.1 ஃப்ரண்ட் கேமரா வந்து பெட்டராக இருக்குது எனக்கு இந்த சாம்சங்கோட. இதில் கலர் வந்து நல்லா இருந்தது. பட் அதில் யூஎஸ்பி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால வந்து இது நம்ம இந்த ஃபோனை வந்து ட்ரை பண்ணுறோம். யூஎஸ்பி மூலிமா ரன் ஆகிட்டுருக்கு. வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் ஆஃபில் வச்சுருக்கேன், நீங்களே பார்க்கலாம். யூஎஸ்பி மூலமாக ஒன்ஸ் வந்து நான் யூஎஸ்பியை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கனெக்ஷன் போயிடும். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரண்ட் கேமரா மூலமாக அப்படிங்கிறாங்க. பட் நான் வந்து ஃபுல் ஹெச்டி வச்சு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் ஆகுது. 4K வச்சேன் அப்படின்னா ஸ்டக் ஆகுது. எனக்கு ஃபுல் ஹெச்டியே ஜாஸ்தி தான். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். கன்ஃபார்மாக இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த வீடியோ தெளிவாக பார்த்துருப்பீங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் வைஃபை மூலிமா நெட்ஒர்க் இது, அப்புறம் வந்து நம்ம யூஎஸ்பி மூலிமா கூட எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம செல்ஃபி கேமராவை வெப்பில். நான் இப்போ பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓரளவு பெஸ்ட்டாக இருக்குது. டீசெண்டான நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ கொடுக்குது. இமேஜஸ் நம்ம எடுக்க போகிறதில்ல. இமேஜஸ் வந்து நம்ம செல்ஃபி கேமரா நம்மளே ஃபோனில் எடுத்துக்கலாம். நம்ம எதுக்கு லேப்டாப்பில் இமேஜஸ் எடுக்க போகிறோம். பட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஓரளவு நல்லா சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டிலேலாம் கிடையாது. யூஎஸ்பி கேபிள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. வைஃபைல வந்து உங்கள் வைஃபையோட ரேஞ்ச் நல்லா இருக்கணும். ரொம்ப தூரமாக இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த வீடியோட டிஃப்ரென்ஸு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம கை ஷேக் பண்ணும்போது கரெக்டாக அங்கேயும் ஷேக் ஆகணும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழித்து வந்தது அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நமக்கு வைஃபையோட ஸ்பீடும் ஓரளவு நல்ல முக்கியம். ஏன்னா வந்து வீடியோ காலிங் நம்ம பண்ணும்போது மற்றவங்ககிட்ட வைஃபையோட ஸ்பீடும் ஓரளவு ஸ்பீடாக இருந்தால் தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஓரளவு ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஃபேஸோட ரெக்கக்னைசேஷன் சிங்க்லாம். ஓகே, நான் இது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பக்காவாக யூஸ் ஆகும். கமெண்ட் செக்ஷன்லாம் தேங்க்யூ ப்ரோ ப்ரோன்னு ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஆன்லைன் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இந்த கொரோனா வந்ததுலேருந்து வந்து நம்ம பக்கத்தில் உட்கார கூட நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அதனால் இன்டர்வியூவாக இருக்கட்டும், கால் மீட்டிங், கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் ரொம்ப மெயின். ஸோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ மொக்கையான கேமராலாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் இதுதான். நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணக்கூடாது. கேமராவும் வாங்க தேவையில்லை, நம்ம ஃபோன்லேயே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்கள். தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.